அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நீண்ட காலங்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்தவளாக நமது இன்றைய நாளினுடைய இந்த ஒரு பொறுப்பை ஆரம்பம் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக இருப்பதால் கொஞ்சம் பொறுமை காத்து கொஞ்சம் அமைதியாக, நமக்கு அது தெரியும் அப்படின்னாலும் கூட நமக்கு அந்த செயல் ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய முறை தெரியாதவர்கள் நம்ம அருகில் இருக்கலாம், அவங்க அதை கவனிக்கணும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். நிறைய விளக்கங்கள், நிறைய உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்து நிறைய செயல்முறைகள் செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இலகுவான ஒரு சட்டத்திட்டத்தை இந்த சமூகம் நமக்கு மிக கஷ்டமாக ஆக்கிவிட்டது. சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை இந்த சமுதாயம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வேலை, அதெல்லாம் சாமானியர்கள் செய்ய முடியாது, மார்க்கம் அறிந்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் தான் இதை செய்ய முடியும், குடும்பத்தார்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று கடினமாக ஆக்கிவிட்டார்கள். உங்களுக்கு இலகுவாகவே மிக விரைவாகவே சொல்லி தருகிறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்க. டீ இப்போ கொடுக்காதீங்கம்மா. ஜனாசா பயிற்சியில் முதல்ல நம்ம பார்த்துக்கிற வேண்டிய விஷயம், நீங்கள் கொஞ்சம் உட்காந்துக்கிறங்க, பின்னாடி எழுந்திரிச்சுக்கிறங்க, உட்காந்துக்கிறங்க, ரொம்ப நேரம் நிற்பிய. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் உயிரினமாக படைத்த எல்லாவற்றுக்கும் மரணம் என்ற நிச்சயமானதை ஒன்றை நியமித்து வைத்திருக்கிறான். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு நபர்களும் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் மரணம் அடைவார்கள். அதற்கென்று ஒரு வயது, நாள், கிழமை என்றெல்லாம் முடிவாக்கப்பட்டு விட்டது. இந்த வயசில் தான் நம்ம மரணிப்போம், இவ்வளவு வயசில் தான் நம்ம இறந்து போவோம். நம்மளுடைய மக்களுக்கெல்லாம் திருமணம் முடித்து கொடுத்த பிறகு, அதுங்க பெற்று தர்ற பேரம்பேத்திகளையெல்லாம் பார்த்த பிறகு தான் நம்ம மரணம் அடைவோன்னு யாரும் எழுதி கொடுத்து விட்டு வரவில்லை. நமக்கென்ன நிர்ணயிக்கப்பட்ட நாள் என்ன என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். எப்பொழுது இறைவனுடைய அழைப்பு வருகிறதோ அப்பொழுது உடனே நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அற்பமான நிரந்தரமில்லாத இந்த துனியாவிலே தான் நம்முடைய வாழ்க்கை நபிகளார் சொல்லித்தந்த அடிப்படையில் இல்லாமல், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லித்தந்த அடிப்படையில் இல்லாமல், முன்னோர்களையும் பெரியவர்களையும் சமுதாய தலைவர்களையும் பின்பற்றி இந்த குறைவான ஆயுள் காலத்தையும் கூட வீணடிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மரணத்தை ஏற்படுத்தி, இந்த மரணத்தை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் மரணம் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டான். மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டான். நமக்கெல்லாம் திரும்ப ஆவியாக வருவாங்க, பேயாக வருவாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையற்றவர்களாகத்தான் நம்ம இப்போ அல்ஹம்துலில்லாஹ் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பயந்துருப்போம். இப்போ இந்த ஏகத்துவம் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் வந்ததுக்கு பிறகு ஆவி, பேய், பிசாசு இந்த பயமெல்லாம் இல்லாமல் இருக்கிறோம். அதனால குளிப்பாட்டக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுதெல்லாம் ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, ஜமாத்துக்கு ஜமாத்து இப்போ குளிப்பாட்டுவதற்காக பெண்களும் ஆண்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த சமூகத்திற்கு. நீங்களும் அது போன்ற ஒரு சூழ்நிலையை கையாளணும், நீங்களும் பழகிக்கிறனும், பயிற்சி எடுத்துக்கிறங்க. நம் வீட்டு ஜனாசாவை நாமே குளிப்பாட்ட வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் நம்ம இருக்கணும். அதுதான் சுன்னத், நபி வழி. இந்த வார்த்தையே சில பேருக்கு கெட்ட சகுனமாக இருக்கும். அல்லாஹ் காப்பாற்றுவான், நம்ம வீட்டு ஜனாசாங்கிறாங்களே, எல்லாருக்கும் எல்லாம் ஆயுசை போட்டு வைக்கட்டும்னு. எத்தனை ஆயுசுக்கு வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணம் அடைவோம், ஒரு நாள் ஜனாசா தான். அதனால் நம்ம ஜனாசாவை, நம்ம வீட்டு ஜனாசாவை, நம்முடைய உறவினர்களை நாமளே குளிப்பாட்டி கொள்ளக்கூடிய ஒரு அந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு நல்ல நபி வழியின் அடிப்படையில் தரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய காரியத்தை பழகிக்கிறங்க. ரொம்ப பெரிய டெஃபினேஷன்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இறக்கும் நிலையில் இருப்பவர்கள் நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியாது. திடீரென்ற மரணம் வரும், ஆக்சிடெண்ட்டில் மரணம் அடைவாங்க, திடீரென்ற மவுத்து வரும். இப்போ தான் என்னோட பேசிட்டு போனாங்க, இப்போ தான் தொழுகையில் அட்டன் பண்ணாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய காரியம் அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அது போக சில நபர்கள் ரொம்ப நாள் முடியாமல் இருப்பாங்க. நமக்கே தெரியும், அவங்கள போய் சந்திக்கும் பொழுது ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்களே, ரொம்ப இயலாமல் இருக்கிறாங்களே, மரண தருவாயில் நெருக்கத்தில் இருக்கிறாங்களேன்னு தெரியும்.
அப்படி நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அவங்களுக்கு நம்ம அருகில் போய் சந்திக்கக்கூடியவங்க இருக்கிறவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கிறங்க. அதை சொல்லிக் கொடுக்கும்போது கூட நிறைய பேர் சண்டை பிடிப்பாங்க. ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறீங்க, மௌத்தா போபராக அப்படின்னு சண்டை பிடிப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய கட்டளை நமக்கு, உங்களில் மரணிக்கும் தருவாயில் இருப்பவருக்கு கலிமாவை கொண்டு உறுதி கொடுங்கள், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். உசுரோட இருந்தாலும் நன்மை தானே, தவறு கிடையாது. அவங்க உயிரோட மீண்டு வந்துட்டாலும் கூட களிமா சொன்ன நன்மை அடைஞ்சுக்கிடுவாங்க. மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கும் பொழுது எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு மரணிக்கிறாரோ அவருடைய பாவங்களுக்குரிய தண்டனைகள் முடிந்து என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வார்த்தையின் அடிப்படையில் அந்த மனிதருக்கு நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உதாரணத்துக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போது மரணம் அடையக்கூடிய தருவாயில் இருக்கிறாங்க, அவங்கள சுற்றி நம்ம இருப்போம். அங்கே தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும், வீணான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளணும், குடும்பத்தார்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம தௌஹீத்வாதி அப்படிங்கிறத நிலைநாட்டுவதற்கு நம்ம குடும்பத்தார்கள்ட்ட சொல்லிவிட்டு வரணும், நீங்கள் உறுதிப்படுத்துங்க, கலிமாவை கொண்டு அவங்களுக்கு உறுதிப்படுத்துங்க. அவங்க வாழ்ந்த காலங்களில் இணை வைத்தவர்களாக இருக்கலாம், அந்த விஷயத்தை அவங்களுக்கு நினைவுபடுத்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம தைரியமாக நம்ம சொல்லிட்டு வரணும். எவ்வளவு இதனாலும் நம்ம தைரியமாக சொல்லிட்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கும் பொழுது முதல்ல நம்ம பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தவர் மரணம் அடைஞ்சிட்டாரு, முதல்ல என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்கள். நம்ம ராமேஸ்வரத்தை சேர்ந்த சகோதரி அன்சர் நிசா எல்லா பயிற்சிகளையும் மிக சரியாக கவனிக்கக்கூடிய ஒரு சகோதரி. மாஷா அல்லாஹ் சொல்லிட்டாங்க, கண்களை மூடணும். ஏன் கண்களை மூட சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கன்னா, உயிர் நம்ம கண்களினுடைய பார்வையை, உயிரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது பார்வை, அந்த உயிரை தொடர்ந்து நம்மளுடைய பார்வை நிற்பதனால அவங்களுடைய கண்களை கசக்கி நீங்கள் மூடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல உங்களுடைய கண்களை நம்ம மூடக்கூடியவர்களாக இருக்கணும். கண்களை மூடிய நிலையிலேயே மரணம் அடைஞ்சால் என்ன செய்யறதுன்னா தேவையில்லை, விட்டுருங்க. கண்களை திறந்த நிலையில் மரணம் அடைஞ்சவங்களுக்கு தான் கண்களை நம்ம மூடணும். மூடிய நிலையிலேயே மரணம் அடைஞ்சிருந்தால் நம்ம அதை திரும்ப போய் மறுபடி ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்காக மூடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக விளங்குதா? விளங்குதாம்மா? டிஸ்டர்ப் ஆகிக்குதோ? விளங்குதா? எனக்கு டிஸ்டர்ப் ஆகிக்குது. சரியா? அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய அந்த இறந்து போன ஜனாசா அவர்களுடைய கை கால்களை ஒரு அமைப்பில்லாமல் வைத்து மரணித்திருந்தால், கொஞ்சம் கை திரும்பிய நிலையில், கால்கள் அகண்ட நிலையில், இப்படி அமைப்பில்லாமல் அவர்கள் மரணித்திருந்தால் அவர்களை நேராக படுக்க வைக்க வேண்டும். முதல்ல உடம்போட ஒட்டி கையை கீழே இறக்கி கால்களை ஒட்டி வைத்து அவர்களை நம்ம படுக்க வைக்க வேண்டும். அந்த உடல் அமைப்புகளில் மாற்றத்தோடு அவர்கள் இருந்தால், இல்லை அவங்களுக்கு இயல்புலேயே கையும் காலம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னா நம்ம நேராக்குறோன்னு உடச்சிடக்கூடாது. மௌத்தா தான் போயிட்டாங்களே அப்படின்னு கிடைச்சிடக்கூடாது, அப்படியே விட்டுடலாம். மரணிக்கும் பொழுது அவர்களுடைய உடல் அமைப்புகள் மாற்றமாக இருந்துச்சுன்னா அவங்கள நேராக்கணும், நேராக்கி படுக்க வைக்கணும் நம்ம. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் எங்கள் ஊர்களில் ஒரு வழக்கம் இருக்கிறது, கசப்பு மாற்றுவது. உங்கள் ஊர்களில் இருக்குதா? மரணம் அடைஞ்ச உடனே கசப்பு மாற்றுவது அப்படின்னு. அதாவது கசப்பு மாற்றுறதுங்கிறத பேரில் 2 முறை குளிக்க செய்கிறாங்க. இது நபி வழி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. கசப்பு மாற்றுறதுங்கிறது சட்டமாக்கிட்டாங்க. மௌத்தா போயிட்டா கசப்பு மாற்றுங்கன்னு சட்டமாக்கிட்டாங்க. இது 2 முறை குளிக்க செய்கிறது. அதாவது எப்படின்னா, ரசூல்லா நமக்கு இப்படி காட்டித்தரவில்லை. எப்பொழுது நம்ம அந்த நம்மளுக்கு அது கசப்புன்னு சொல்லி தந்ததுனால சொல்கிறேன். எப்பொழுது அந்த ஆடைகளை நம்ம களைந்து மாற்றலாம் என்றால், அவங்க போட்டிருந்த ஆடை அசுத்தம் வெளியேறக்கூடிய ஆடையாக இருக்கலாம், மரணம் அடைஞ்சிருக்கும் பொழுது அசுத்தங்கள் வெளியேறி இருக்கும், மலம் ஜலம் அந்த ஆடையிலேயே கழித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. சில பேர் மரணம் அடைஞ்ச உடனே உள்ளதெல்லாம் வெளியேறிடும். அப்படி அவங்களுடைய ஆடை இருந்தால் ஜனாசாவை பார்க்க வருபவர்களுக்கு அது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடும். அப்படிங்கிறதுனால அந்த ஜனாசாவை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அப்படிங்கிறதுனால அவர்கள் அணிந்திருந்த ஆடையை மாற்றுவதில் தவறில்லை. நல்லா கவனிச்சுக்கிறங்க. அவங்க அணிஞ்சிருந்த ஆடையை கலட்டிட்டு அவங்களுக்கு மேலே வேறு ஆடையை போட்டு லேசாக வாஷ் பண்ணி விட்டுட்டு வேறு ஆடையை போட்டு மூடி வைக்கிறதுல தவறில்லை. ரொம்ப நீட்டாக இருக்கிறாங்க. அப்போ தான் குளிச்சுட்டு ஜும்மா தொழுகைக்கு போயிட்டு வந்தாங்க, அப்போ தான் குளிச்சுட்டு தொழுதுட்டு வர்றாங்க, உடனே மரணம் அடைஞ்சிட்டாங்க பொழுது அவர்களும் அவர்களுடைய ஆடையும் தூய்மையாக இருக்கும் பொழுது அவர்களை மீண்டும் ஒரு முறை கழுவி குளிப்பாட்டி போர்த்த வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ புரியுதா உங்களுக்கு? கசப்பு மாற்றுறதுங்கிற சிஸ்டம் ஏன் வந்துச்சுன்னா, மரணமடைந்தவர்கள் ஒரு துர்நாற்றத்துடனோ ஆடைகள் அழுக்கடைந்த நிலையிலேயோ மலஞ்சலம் கழித்த நிலையிலேயோ மரணமடைந்திருப்பார்கள். வருபவர்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திடக்கூடாது, நம்ம வீட்டு ஜனாசா, நம்ம அதை கண்ணியப்படுத்தணுமேங்கிறதுனால அந்த ஆடைகளை களைந்து விட்டு அவங்களுக்கு மேலே வேறு ஆடைகளை கழுவி விட்டு வேறு ஆடைகளை போட்டு வாசனை திரவியங்கள் போட்டு ஒரு பெரிய துணியை மூடி வைப்பது தவறில்லை. இது எல்லாருமே செய்கிறது தான். நம்ம வீட்டில் மரணித்தவங்களுக்கு தான் இது செய்வோன்னு கிடையாது. உயிருடன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்குமே அப்படித்தான் வைப்போம். உயிரோட உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, குடும்பத்தார்கள் சுற்றுச்சூழலாம் பார்க்க வர்றாங்கங்கும் பொழுது அவங்களுடைய அறையை சுத்தப்படுத்துவோம், அவங்களுடைய ஆடையை ஒழுங்குபடுத்துவோம். அந்த அறைக்குள்ளே வரும் பொழுது வாடைகள் வந்து விடாமல் இருப்பதற்கு வாசனை திரவியங்கள் ஏற்படுத்துவோங்கும் பொழுது அதே சிஸ்டம் தான் இங்கேயும். சுத்தமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கசப்பு மாற்றணுமான்னு கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை. ஆடைகளை மாற்றுவதற்கு பெயர் தான் கசப்பு மாற்றுவது. இது மார்க்கம் நமக்கு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லித்தரவே இல்லை. அப்படியே செஞ்சே ஆகணும்னு நம்ம நினச்சோம்னா அது பிதாவில் போய் சேரும், தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நம்ம மூடி வச்சுருவோம். அவங்கள ஒரு துணியை வச்சு மூடி வைக்கிறங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய ஜனாசா யமன் தேசத்தினால் செய்யப்பட்ட அந்த வெண்மை நிற துணியினால், யமன் தேசத்திலிருந்து வந்த நெய்யப்பட்ட அந்த துணியினால் போர்த்தி வைக்கப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட அந்த துணியை விலக்கி தான் பார்க்குறாங்க. ஒரு பெரிய துணியினால் நம்ம மூடி வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சது. அப்படித்தான் நம்ம செய்வோம். வெள்ளை நிற துணிகள் தான் மூடணுமா, அதிலையும் நம்ம பார்த்துக்கிறோங்க. திருமணமாகி கணவன் உயிரோடு இருந்தால் பட்டுப்புடவையை மூடி வச்சுருவாங்க. அவங்கள வந்து காட்டுவாங்க அப்படி. அதாவது எப்படின்னா, வாழ்வாழ்த்தி அவங்கெல்லாம் வந்து மாப்பிள்ளை உசுரோடு இருந்து மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு பட்டுப்புடவைகளை போர்த்தி வைக்கிறதும், கணவன் இறந்து போனவர்களாக இருந்தால் வெண்மை நிற அந்த இது துணியை போர்த்தி வைப்பதும் நம்ம எங்கள் ஊர்களில் வழக்கம். உங்கள் ஊரில் இருக்குதா? செய்வாங்க, காட்டிக்கிடுவாங்க அப்படி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இது சாத்தியமாக இருந்துச்சான்னு பார்த்தோம்னா, கலர் துணியில் போத்துவது அப்படிங்கிறது மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயந்தான். ரசூல்லா சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அந்த துணியில் போத்திக்கிறங்க. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் ஆடைகளில் சிறந்த ஆடை வெண்மை நிற ஆடை. நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஆடைகளில் சிறந்தது வெண்மை நிற ஆடை. வெள்ளை நிற ஆடை ரசூல்லா ரொம்ப நேசிச்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதனால வெள்ளை நிற ஆடையை பொருத்தலாம். அப்போ கணவன் உள்ளவர்கள் மரணித்தால் வெள்ளை நிற ஆடையில் பொருத்தலாமானா தாராளமாக செய்யலாம். ஆடைகளிலேயே சிறந்த ஆடை அதுதான். சரி, அப்போ வெள்ளை நிற ஆடை இல்லை, வீட்டில் கலர் ஆடை தான் இருக்குதுன்னா அதை போத்திக்கலாமானா தாராளமாக போத்தலாம். கணவன் இல்லாதவர்களுக்கும் கூட வெள்ளை நிற ஆடையில் மட்டும்தான் போர்த்தணுங்கிற சட்டம் இல்லை. வீட்டில் ஒரு வாயில் புடவையோ சேலையோ எது இருக்குதோ அதை கொண்டு போர்த்தி வைக்கலாம். ஆடைகளில் நிறங்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வாசனை திரவியங்களை ஏற்படுத்தி கொள்வது, இது உலகம் சார்ந்த விஷயம். இப்போ ஒரு ஊதுபத்தி ஏற்றுறது, ஒரு ஹூது வைக்கிறது, இதுவெல்லாம் உலகம் சார்ந்த விஷயம். துர்நாற்றம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் அந்த ஜனாசாவில் இருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம் கொஞ்ச நாள் வச்சுருப்போம். ஒரு நாளைக்கு தான் வருவாங்க, கணவன் வருவாங்க, பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுடைய மகன்கள் வர இருக்கிறாங்க, அதனால் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வீட்டை வாசனை திரவியங்கள் போட்டுக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. அதை வணக்கமாக நினைத்து செய்வது தான் தவறு. இது ஒரு இபாதா, இறந்து போனவர்களுடைய வீட்டில் ஏற்றி வைக்கணும் அப்படின்னா தான் தவறு. வீட்டை வாசனை திரவியங்கள் போட்டு வச்சு அதிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றங்களை போக்கிக் கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. இப்போ ஜனாசாவை பார்க்க போவோம், செய்தி வந்துருச்சு, இவங்க இறந்துட்டாங்களா, மரணம் அடைஞ்சிட்டாங்களான்னு. வந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் கூட, ஒரு பேரிடியான ஒரு சம்பவமாக அது இருந்தாலும் கூட, ஒரு மோமினினுடைய வார்த்தையில் முதல்ல வரக்கூடியது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாட்ட இருந்து தான் வந்தோம், மறுபடியும் அல்லாட்ட போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு மன ஆறுதலை தரக்கூடிய, சோதனையின் போது ஓதக்கூடிய அந்த துவாவை நம்ம ஓதிக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் போய் சந்திப்போம், போய் பார்க்க போகும் பொழுது முகத்தை திறந்து பார்க்கலாமா அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவை சகாபாக்கள் திறந்து பார்த்த நிலையில் இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? முகத்தை திறந்து நம்மளுக்கு காட்டுவாங்க, நம்மளும் அதை பார்த்துட்டு வரலாம். நம்ம சில ஜனாசாக்களில் குடும்பத்தார்களுக்கு மட்டும் தெரிஞ்ச சில குறைகள் இருக்கலாம். எப்படின்னா, மூக்கிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கலாம், வாயிலிருந்து சில இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் இறந்து போயிருந்தாங்கன்னா ப்ளீடிங் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், காதுகள் வழியால், மூக்குகள் வழியால். அப்போ அவங்க இதை காட்ட விரும்பாதவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய கண்கள் வரைக்கும் தான் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்ம காட்ட வேணாமே அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் அதிக பிரசங்கித்தனமா முழு முகத்தையும் காட்டுங்க, நான் பார்க்கணும் அப்படின்லாம் திறந்து பார்க்கவும் கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? நார்மலாக இருக்கிறாங்கன்னா தாராளமாக காட்டலாம். நார்மலாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக முழு முகத்தையும் காட்டலாம்.
அவங்களுடைய முகத்தில் ஏதாவது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கும் பொழுது அதை காட்டு பொழுது அவங்களுக்கு ஒரு இழிவை ஏற்படுத்தும் அப்படின்னா அவங்க எது வரைக்கும் காட்டுறாங்களோ அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான். பார்க்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய துவா, இது மட்டும்தான் ஜனாசாக்காக நம்ம செய்யக்கூடிய துவா, இது மட்டும்தான் நம்ம ஓதணும். அந்த துவாக்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கலாம், தெரியாதவர்கள் முதல்ல தமிழில் ஓதி பழகுங்க. அந்த துவாக்களை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து தர சொல்கிறேன். அல்லாஹ் மகஃபீர், யார் மௌத்தா போகிறாங்களோ அவங்களுடைய பெயருக்கு முன்னாடி ஃபாத்திமாவாக இருந்தால் லீ ஃபாத்திமா, ஆயிஷாவாக இருந்தால் லீ ஆயிஷா. அல்லாஹ் மகஃபீர் லி ஃபுலான் வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வஹுலுஃபுஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வ நவ்விர் லஹு ஃபீ. வெறும் 4 வார்த்தைகள் தான். இறைவா, இந்த ஃபாத்திமாவை, இந்த ஆயிஷாவை, இந்த இப்ராஹீமை, இந்த முகம்மதை நீ மன்னித்து விடுவாயாக. நேர்வழி பெற்றவர்களுடன் அவருடைய தரஜாவை, பதவியை உயர்த்தி விடுவாயாக. அவருக்கு பிறகு வரக்கூடிய வழித்தோன்றல்களை சிறந்ததாக நீ ஏற்படுத்தி வைப்பாயாக. அவருடைய கபூரை விசாலமானதாக நீ ஆக்கி விடுவாயாக. அவரையும் எங்களையும் மன்னித்து விடுவாயாக. அவருடைய கபூரிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக. அங்கக்கூடிய துவாவை தமிழ்லையுமே நீங்கள் மனனம் செஞ்சுக்கிடலாம், தமிழ்லையும் ஓதிக்கிடலாம், அரபியில் தெரிஞ்சால் அரபிலையும் ஓதிக்கிடலாம். இது மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவிற்காக செய்ய சொன்ன துவா. வேற எதையும் நமக்கு வழிகாட்டி தரவில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. அதுக்கு பிறகு நம்ம துவா ஓதியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். குளிப்பாட்டுவதற்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. சரி, குளிப்பாட்ட ஆரம்பிச்சிடலாம். குளிப்பாட்டுவதற்கு தேவையான பொருட்கள் நிறைய பொருள்லாம் தேவையில்லை. இங்கே ஈச்ச நாரா தென்னை மர குச்சி எடுத்து வச்சுக்கிருவீங்க. எங்கள் ஊர்லாம் ஊதுபத்தியை குத்தி வச்சுட்டு அது அமர்ந்ததுக்கு அப்புறம் உள்ள குச்சி எடுத்து வச்சுக்கிருவாங்க. எங்கள் ஊர் பழக்கம் அது. 20 குச்சி எடுத்து வைங்க அப்படிம்பாங்க. இங்கே தென்னை மர குச்சி 20 எடுத்து வச்சுக்கிறது தேவையான பொருட்களில். அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் இருக்கும் அதில், அப்படி வச்சுக்கிறங்களே. நமக்கு தேவையான பொருட்கள்னா, தண்ணி நமக்கு அவசியம். இலந்தை இலை போட்ட நீரால் குளிப்பாட்டுங்கள்னு ரசூல்லா சொன்னதுனால இலந்தை இலையை பறித்து கொண்டு தண்ணீரில் போட்டு வைத்து கொள்வது ஒரு அவசியம். அதற்கப்புறம் ஜனாசாவை வாசனை திரவியங்களை கொண்டு நீங்கள் குளிப்பாட்டுங்க. கடைசியாக கற்பூரம் சேர்த்து கொள்ளுங்கள். இதுதான் ரசூலா நமக்கு காட்டி தந்த வழிமுறை. கடைசியாக இறுதியாக கற்பூரத்தை, சூடத்தை சேர்த்துக்கிறங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்அல்நாஹா ஃபில் ஆখিরাতি காஃபூரா, நீங்கள் இறுதியாக கற்பூரத்தை சேர்த்து கொண்டால் போதும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மரணத்தின் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட பெண்கள் கேட்குறாங்க, எப்படி குளிப்பாட்டுவது அப்படின்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இகுஸ்ஸிலுஹா ஃபித்ரன், நீங்கள் ஒற்றைப்படையில் குளிப்பாட்டுங்கள். ஒற்றைப்படையில் அந்த பெண்ணுடைய மகளை நீங்கள் குளிப்பாட்டுங்கள், ஊற்றுங்கள். சலாசா வ ஹம்சா, 3ஆகவோ 5 முறையோ 7 முறையோ, தேவைப்பட்டால் அதற்கு அதிகமாகவும் ஊற்றிக்கொள்ளலாம். ஆனால் ஊற்றும் தண்ணீரை ஒற்றைப்படையில் ஆக்கி கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இன்னைக்கு குளிப்பாட்டக்கூடியவங்களுடைய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, அந்த ஒற்றைப்படையை தவற விட்டுடுறாங்க. நீங்கள் ஊற்றுங்க, நீங்கள் ஊற்றுங்க, மாமி வாங்க, மச்சி வாங்க, உம்மம்மா வாங்க, எல்லாரும் ஆளுக்கு ஒரு செம்பையும் ஆளுக்கு ஒரு மகையும் எடுத்து ஊற்றுறதுல ஒற்றை படையெல்லாம் நம்மளுக்கு இங்கே கணக்கிலாம் இருக்காது. எல்லாரும் சரசரன்னு ஊற்றிடுறாங்க. ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒற்றைப்படையில் நீங்கள் ஆக்குங்கள் அப்படின்றதுனால கணக்கு வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. சரியா? அதற்கு பிறகு இப்போ நம்ம பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட போகிறோம். குளிப்பாட்டும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, ஒழுவினுடைய உறுப்பிலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள். நீங்கள் குளிப்பாட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஒழுவினுடைய உறுப்பிலிருந்து ஆரம்பம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒழு எந்த உறுப்பிலிருந்து ஆரம்பிப்போம்? எந்த உறுப்பிலிருந்து? வலது கை. அப்போ வலதுபுறம். சரியா? வலதுபுறத்தில் இருந்து நம்ம செய்யணும். முதல்ல என்ன செய்யணும்? நம்ம ஊற்றணும். ஊற்றும் பொழுது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எந்த காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் எப்போதுமே பிஸ்மில்லா சொல்லக்கூடிய வழக்கமுடையவர்கள் நம்ம. பிஸ்மில்லான்னு மட்டும் சொல்லி நம்ம ஆரம்பித்தா போதும். வலதுபுற உறுப்பிலிருந்து நம்ம தண்ணீரை ஊற்ற ஆரம்பிக்கணும். அப்போ வலதுபுற உறுப்பிலிருந்து ஊற்ற ஆரம்பிக்கும் பொழுது ஒழுவுடைய உறுப்புகளை முழுமையாக முடித்து விட்டு தான் ஊற்றணுமா, இல்லை ஒழுவுடைய உறுப்பிலிருந்து ஆரம்பம் செஞ்சிடலாமாண்ணா? ஒவ்வொரு ஒழுவுடைய உறுப்பாக நம்ம கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஒழுவுடைய உறுப்பிலிருந்து ஊற்றுறதோட ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். தலையில இருந்து கீழே கொண்டு போங்க, கீழே இருந்து மேலே ஊற்றாதீங்க, இப்படிலாம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தரல.
சரியா? ஒன்று ஆரம்பித்தோம்னா தலையிலேருந்தே கொண்டு போங்க, கீழே இருந்தெல்லாம் மேலே கொண்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்ம எப்படி குளிப்போமோ அப்படி குளிக்க வைக்கணும், அவ்வளவுதான். நம்ம எப்படி குளிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒழுவுடைய உறுப்புகள்லேருந்து அப்படியே கொண்டு போய் கீழே கழுவிட வேண்டியதான், ஊற்றிட வேண்டியதான். 3 முறையோ 5 முறையோ ஊற்றிவிட்ட பிறகு தலைக்கு ஷாம்பு, உடம்புக்கு சோப்பு தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி சந்தனமும் பலமணமும் தான் கண்டிப்பாக வேணும்னா, இப்போ நீங்கள் சந்தனமும் பலமணமும் கலக்கி குளிக்கிறீங்களா? நம்முடைய காலத்தில் என்ன வாசனை பொருட்களாக நாம் பயன்படுத்துகிறோமோ அதை கொண்டு நாம் குளிப்பாற்ற வேண்டியதான். நீங்கள் எப்படி குளிப்பீங்களோ அப்படி குளிக்க வைங்கிறாங்க ரசூல்லா. நீங்கள் எப்படி குளிப்பீங்களோ அப்படி குளிக்க வைங்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம சந்தனத்தையும் பலமணத்திலேயுமா மேனிலாம் பூசிக்கிட்டு இல்லை. இப்போ நம்முடைய காலத்தில் ஷாம்பு தலைக்கு, சோப்பு உடம்புக்கு அப்படின்னு நம்ம பூசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அதையே கொண்டு நம்ம என்ன செய்யலாம், உடம்பை நல்லா தேய்ச்சி ஃபஸ்ட்டு நம்ம தலையில் நம்ம போட்டுக்கலாம், அலசி விட்டுக்கிட்டு உடம்புல நம்ம என்ன செய்யலாம், உடம்பு முழுக்க நம்ம சோப்புகளை போட்டு தண்ணீரை ஊற்றி கொள்ளலாம். திருப்பும் பொழுது நம்ம ஜனாசாவை திருப்புறதுக்கு நம்ம சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கையை அப்படி வைத்து இந்த காலை இப்படி வச்சு இப்படி பேக் சைடை பிடிச்சி இப்படி திருப்பிட்டோம்னா திரும்பிடும். 2 பேர் 3 பேர் போதும். ஒட்டுமொத்த குடும்பமும் 10 பேர் 15 பேர்லாம் நிற்கவே கூடாது, ரசூல்லா காட்டி தரவே கிடையாது. ஒரு பெரும் கூட்டம் தான் ஜனாசா குளிப்பாட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முறையை அல்லாஹ்வினுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்ததே இல்லை. குடும்பத்தார்கள் குளிப்பாட்டுவது தான் சிறந்தது. அப்போ நம்ம குடும்பத்தார்கள் நிற்போம், இப்படி ஒரு கழிக்க வச்சுட்டு இந்த முதுகில் போட்டு நம்ம அலசி தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் காலையை இப்படி தூக்கி வச்சு கையை இப்படி வச்சு நீராக்கிற வேண்டியதான். அந்த பக்கமும் கழுவ வேண்டியது இருக்குதுன்னா இந்த கையை இப்படி போட்டு இந்த காலை இப்படி போட்டு இப்படி இடுப்பில் கை வச்சு இப்படி திருப்பிட்டோம்னா திரும்பிடும். சரியா? ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாங்க, திருப்ப முடியலன்னா 2 பேரும் சேர்ந்துக்கிறங்க, அவ்வளவுதானே ஒழிய ஒரு பெரும்படை தான் குளிப்பாட்டணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் நமக்கு இல்லை. நல்லா குளிப்பாட்டியாச்சு. நம்ம ஊரில் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த வயிற்றை அமுக்கி கழிவை வெளியேற்றுறது. இப்போது கழிவு வரலன்னாலும் கூட குடலே வெளியே வந்துடும் போல் அப்படி போட்டு அமுக்குறது, போட்டு அமுக்குன்னு போட்டு அமுக்குறது. கழிவுகள் வரும், சில ஜனாசாக்களில் கழிவுகள் வரத்தான் செய்யும். அப்படி வரும் பொழுது சுத்தம் செய்யுங்க. ஏன்னா அது கஃபனில் போயிடுச்சுன்னா அது கண்ணிய குறைவாக நம்மளுக்கு இருக்கும். சில ஜனாசாக்களில் கழிவு வந்து கொண்டே இருக்கும். நிஃபாஸுடைய பெண்கள், அதாவது குழந்தை பெற்ற பெண்களாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு தீட்டு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். மாதவிடாய் பெண்கள் மரணித்தார்கள் என்றால் அவர்களுக்கும் இரத்தப்போக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஜனாசா குளிப்பாட்டியவர்களுக்கு அது தெரியும். மற்றபடி அதை சுத்தப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்யலாம், லேசாக நம்ம அமுக்கி விட்டு வெளியே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுலாமே ஒழிய இதையே வேலையை 1/2 மணி நேரம் இருக்கக்கூடாது. வெளியெல்லாம் எப்படி தெரியுமா பேச போச்சு, அதாவது ஆண்களுக்கு சீக்கிரம் முடிச்சிடும், பொம்பளைங்களுக்கு சீக்கிரம் முடியாதுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொம்பளைங்களுக்கு 3 குளிப்பும்பாங்க சில ஊரில். அவங்க வயசுக்கு வந்த குளிப்பு ஒன்று குளிக்கணும், கணவனோட இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்த குளிப்பு ஒன்று, கடைசியாக ஜனாசா குளிப்பு ஒன்று குளிக்கணும். அதனால 3 தடவை குளிப்பாட்டணும் பெண்களை அப்படிம்பாங்க. இதெல்லாம் விதவிதான காரியங்கள். ஆண்களை போன்று பெண்களுக்கும் அதே நேரம் தான் ஆகும். என்ன கூடுதலான இந்த விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் தாமதமாகும். நிஃபாஸுடைய பெண்கள் குழந்தை பெற்ற நிலையில் மௌத்தா போயிருந்தாங்கன்னா, மாதவிடாய் காலத்தில் மரணம் அடைஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இரத்தப்போக்கு இருந்தால் அதை சுத்தப்படுத்துவதற்கு அது நிற்பதற்கு கொஞ்சம் தாமதமாகும். அதற்கு உண்டான வழிகளை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் பெண்கள் மட்டும் கூடக்கூடிய அந்த மர்க்கஸுகளில் வைத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் இன்ஷா அல்லாஹ். இல்லாட்டா ஆலிமாக்கள் சொல்லுவாங்க. அதை மட்டும் சுத்தப்படுத்தணுமே ஒழிய வயிற்றை அமுக்கி கழிவை வெளியேற்றி விட்டு தான் கஃன் போடணும் அப்படிங்கக்கூடிய சட்டம் கிடையாது. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நம் வீட்டு ஜனாசாவை குடும்ப உறவுகளான நாமே குளிப்பாட்ட வேண்டும். நம்முடைய ஜனாசாவை நம்முடைய குடும்பம் குளிப்பாட்டுவதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, ஜனாசாவில் இருக்கக்கூடிய குறைகளை மறைப்பது அல்லாஹ்வினுடைய தூதர் நமக்கு கடுமையாக சொன்ன விஷயம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆண்களை விட பெண்கள் ரகசியம் பேசுவதில் நம்ம ரொம்ப ஒரு அதிகபட்சமான ஒரு மெனக்கெட்டு எடுத்துக்கிடுவோம். எந்த விஷயமா இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் நமக்கு தூக்கம் வராது. குளிப்பாட்டிட்டு வந்து நம்மளோட பலகீனமே அதுதான், ரகசியங்கள் கிடைக்காது. ஜனாசா குளிப்பாட்டுவதற்கு முன்வரக்கூடிய சகோதரிகளாக இருந்தீர்களே ஆனால் முதல்ல அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க, ரகசியம் பேணக்கூடிய உள்ளத்தை தான். யார்ட்டையும் போய் அந்த ஜனாசாவினுடைய குறைகளை நான் யார்ட்டையும் பகிர்ந்துக்கிற கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு முறை நமக்கு தெரிஞ்சிடணும். எவர் ஒருவர் ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டு அதில் இருந்த குறையை மன்னிப்பாரோ அவரை அல்லாஹ் 40 முறை மன்னிக்கிறான். மன்னிச்சிட்டேன்னு 40 முறை மன்னிக்கிறான் அல்லாஹ். ஜனாசாவினுடைய குறையை மறைப்பவருக்கு இருக்கத்தான் செய்யும். மற்ற ஜனாசாக்களுக்கு நம்மளுக்குலாம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ், நம்மளெல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு துவா செய்யுங்க.
எல்லா ஜனாசாக்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். அதை மறைக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அல்லாஹ்ட்ட நீங்கள் கேட்டுக்கிறீங்க. நம்ம மறைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதையே நம்முடைய குடும்பத்தாராக இருந்தால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு ஜனாசா இருந்துச்சுன்னா என்னுடைய தாய்க்கு என்னுடைய சகோதரிக்கு இப்படிலாம் குறை இருந்துச்சு நான் போய் சொல்ல மாட்டேன். ஏன் புள்ள என்னுடைய குறைய சொல்ல மாட்டா. அதனால தான் குடும்ப உறவுகள் குளிப்பாட்டுங்க, உறவினர்களே குளிப்பாட்டுங்கன்னு சொல்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு, குளிக்க வச்சாச்சு, கடைசியாக நல்லா திருப்தியாக தெரியுது நமக்கு, குளிக்க வச்சுட்டோம் அப்படிங்கக்கூடிய முறை தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள என்ன செஞ்சிடலாம்? நம்ம இந்த மணி ஓடவே இல்லையோ, சீக்கிரம் முடிச்சிடுவோம். இப்போ கஃபன் போடணும். கஃபன் போடக்கூடிய அந்த ஒரு முறையை நம்ம இன்ஷால்லா பார்த்துருவோம். நல்லா திருப்தியாக குளிப்பாட்டியாச்சு அப்படிங்கும்போது கஃபன் போடக்கூடிய ஒரு முறையை பார்த்துருவோம். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கால் விரல்களை கட்டுவாங்க, அதுவும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரலை. நாடியை லேசாக அமைக்கி பிடிச்சிக்கிட்டாலே போதும், நாடி மூடிடும். அந்த நாடி கட்டுறதையும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரலை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ கஃபன் போடுறதுக்கு நம்மளுக்கு மேல் சட்டை, கீழே கட்டக்கூடிய அந்த வேஷ்டி கீழாடை, அவங்களுக்கு தலையில் போடக்கூடிய ஹிஜாபு, மேலே பொருத்தக்கூடிய அந்த துண்டு, இந்த 4 தான் வரும். சரியா? அவங்களுக்கு வேறு எதுவும் வராது. நம்மளுக்கு அந்த முறைகளை நம்ம பார்த்துருவோம். வாங்க. இப்ராஹிமில் தச்சதிங்க தச்சதை காணும். இந்த பாருங்கம்மா, இது சட்டை. சரியா? இப்படி தான் இருக்கும். சட்டைக்கு பட்டன்லாம் போட்டு ஊக்கெலாம் வச்சிருக்காது, சும்மா வெறும் துணி. நான் எவ்வளவு வண்ணமயமான ஆடைகள் அடித்தாலும் இதுதான் கடைசியில் நமக்கு. அது தேவையில்லை, அது அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி கம்பல்சரிலாம் கிடையாது. இத்தனை மீட்டரில் தான் துணி இருக்கணும், இவ்வளவு துணி தான் இருக்கணுங்கிற சட்டம்லாம் இல்லை. சில பேர் ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தேவைப்படும். சின்ன பிள்ளையாக இருப்பாங்க, அவங்களுக்கு சிறுசாக தான் தேவைப்படும். அதனால் அதெல்லாம் அளவு கிடையாது. தேவையான துணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். இங்கே பாருங்கள், இப்படி ஃபுல் ஓப்பன் பண்ணோம்னா நடுவில் ஓட்டையாக இருக்கு, தெரியுதா? திருப்பி படுங்க. ஒரு கலிங்க கையை தாங்க, கையை கீழே வைங்க. அதே சொல்லிடுறேன். சரி, ஒரு சட்டையை போட்டு மேலே மூடிடுவோம். அதுக்கு கீழே வெறும் துணி தான் வரும் வேஷ்டிக்கு. சரியா? கீழாடை வேஷ்டி கட்டுவதற்கு வெறும் துணி தான் வரும். எப்படி தெரியுமா கீழே விடணும்? இங்கே பாருங்க, இப்படி ஒரு கழிச்சு வச்சுட்டு ஒரு கழிங்க, பாதி துணி என்ன செய்வோம்? இப்படி சுருட்டிடுவோம். இப்படி சுருட்டி வச்சிட்டோம்னா ஒரு கழிங்க இப்படி ஒரு கழிச்சு வச்சு பாதி துணியை உள்ளே சுருட்டிடுவோம். திருப்பி மறுபடி இப்படி இழுத்து இந்த பக்கம் ஒரு கழிப்போம். இந்த பக்கம் ஒரு கழிக்கும் பொழுது இந்த வேஷ்டி நமக்கு வந்துடும். சரியா? இப்படி போட்டு ஒரு சுத்து நம்ம நார்மலாக வேஸ்ட் உடுத்துற மாதிரி இப்படி சொருவிக்கிற வேண்டியதுதான். அடுத்ததாக ஒரு ஹிஜாபு. கடைசியாக மேலே பொருத்துவதற்கு ஒரு பெரிய துணி, ஒரே ஒரு சட்டை, ஒரு கீழாடை, அவ்வளோதான். கடைசியாக மேலே பொருத்துவதற்கு ஒரு துணி. இந்த நம்ம அடி கட்டுறதுக்காக ஒரு துணியை தயார்படுத்துவோம். அது நம்மளுக்கு சில நேரங்களில் தேவைப்பட்டால் அந்த துணியை வைத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய கஃபனில் அந்த ப்ளீடிங் ஏற்படாமல் இருப்பதற்கு. தேவைப்படாத எல்லாருக்கும் அதை ஃபர்லாக்கணுங்கிறது தவறு. சரியா? எல்லாருக்கும் அடி கட்டி தான் ஆகணும், எல்லாருக்கும் இந்த மார்பாக துணி வச்சு தான் ஆகணும், நெஞ்சில் துணி கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறது சட்டம் கிடையாது. பிடிங்க. இதே மாதிரி என்ன செய்யணும்? ஒரு கழிச்சுக்கிறணும். அப்படியே ஒரு கழிச்சு பாதி துணி உள்ளே அமைக்கிறணும். சொல்லிட்டேன்.
வந்துடும். சரியாம்மா? கால் பக்கம் தலைப்பக்கம் இழுத்துருங்க. தலைப்பக்கம் வந்துருச்சா? கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க. இந்த பாருங்க, தக்பீர் கட்டிய நிலையில் தான் வைக்கணுங்கிறது எல்லா ஊர்கள்லையும் ஒரு வழக்கமாக இருக்குது. நெஞ்சில் தக்பீர் கட்டிய நிலையில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது. அந்த வழக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தரலை. கைகளை நேராக வைத்து விட வேண்டியதான். நெஞ்சில் தக்பீர் கட்டிய நிலையில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. கடைசியாக தாங்க கயிறு பெருசு 3 கயிறுகள் வரும். வயிற்றில் கட்டுறதுக்கு ஒரு பெரிய கயிறு வரும். முகத்தை மூட வேணாம், இப்படி வச்சுக்கிறங்க, பின்னாடி மூடி காட்டுவோம். 3 கயிறுகள் வரும். அப்படி என்ன செய்யணும்? திருப்பிக்கிட்டு அதே மாதிரியே விட்டுறணும். அசைவுகள் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. இழுத்துருங்க, இதை இல்லைங்க, நீட் பண்ணுங்க. கையை கீழே வைங்க, கையை கீழே வைக்கணும். கையை கீழே வைங்க. அப்படியே சும்மா வைங்க. நீட் பண்ணுங்க. இழுங்க. ஒரே ஒரு முடிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதே மாதிரி காலில் ஒரு துண்டு, காலில் ஒரு நாள் எல்லாரும் இந்த நிலையை தான் அடைவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நெத்தியில் களிமா எழுதுறது, நம்ம நெஞ்சில் களிமா எழுதுறது, இதெல்லாம் கிடையாது. வாழும் காலத்தில் அவங்க சொன்ன களிமா மட்டும்தான் அவங்களுக்கு பயனளிக்கும். மரணிச்சதுக்கப்புறம் நம்ம எழுதுகிற களிமாக்கள் பயனளிக்காது. குளிப்பாட்டுவதனுடைய கடைசியில் ஜம்சம் தண்ணீரை சேர்த்து கொள்வதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராத ஒரு விஷயம். அதுவும் பிதஅத்தான காரியம். ஜம்சம் தண்ணீர் சேர்ப்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். கண்களுக்கு சுருமா விடுவது, இது போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறணும். வாசனை திரவியங்கள் போடலாம் பார்த்தா போடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இஹ்ராம் கட்டிய நிலையில் மரணித்தவருக்கு வாசனை திரவியங்கள் சேர்க்காதீர்கள் சொன்னதுனால இஹ்ராம் இல்லாதவங்களுக்கு சேர்த்து கொள்ளலாம்ங்கக்கூடிய கருத்தை தான் அங்கே காட்டுது. வாசனை திரவியங்கள் போட்டு கடைசியாக என்ன செய்யலாம்? இப்படி மூடிடலாம். இதுதான் ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய கஃனிடக்கூடிய தன்மை. முதல்ல ஒரே ஒரு சட்டை, ஒரு கீழாடை, தலையை மறைப்பதற்கு ஒரு துண்டு, பெரிய துண்டு, அவ்வளவுதான். புரிஞ்சிச்சாமா? புரிஞ்சிச்சா? ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இங்கே சந்தனம் தொளிப்பீங்க, மேலே சந்தனம் தொளிப்பீங்களோ? மேலே வாசனை திரவியங்கள் சேர்க்கலாம், நம்ம அத்தரோ அதோ புசிக்கலாம், மொழிய சந்தனம்லாம் தேவையில்லை. அதே மாதிரி பன்னீர் தெளிப்பது மார்க்கத்தில் இல்லாதது. வேறு எதுவும் சந்தேகம் இருக்குதா? அப்படி சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கிளைகளில் இருக்கக்கூடிய ஆலிமாக்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கிறங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் ஒரு தூக்கி செல்லும் பொழுது களிமா சொல்லுவது, ஒரு ஃபாத்தியா ஓதுவது, இதெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரலை. யாருக்காவது அல்லாஹ்விற்காக இந்த பணியை நான் இனிமேல் மேற்கொள்ளுவேன், நானும் குளிப்பாட்டுவதற்காக முதல்ல ஆலிமாக்களோடு சேர்ந்து இணைஞ்சுக்கிறேன், நான் பயிற்சி எடுத்த பிறகு நானே குளிப்பாட்டுவதற்கு வருகிறேன் ஆர்வம் உள்ளக்கூடிய சகோதரிகள் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களையும் சேர்த்து அழைச்சி கொண்டு போய் பயிற்சிகளை எடுத்ததுக்கு பிறகு நீங்களே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் மிகப்பெரிய நன்மையையும் அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் வழங்குவான் என்று துஆ செய்தவளாக உரையை முடித்துக் கொள்கிறேன். சந்தேகம் இருந்தால் கிளையை தொடர்பு கொள்ள வேண்டியதுதான். குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கும் பொழுதே களிமா சொல்லிக்கிட்டே தண்ணி ஊற்றுவாங்க. நம்மளுக்கு பேரே அதுதான், களிமா சொல்லாமல் குளிப்பாட்டு வாழுவோம் அப்படின்னு பேர். முதல்ல அந்த தன்மையெல்லாம் இருந்துச்சு. இப்போ காசு வாங்காமல் குளிப்பாட்டுறோன்னே நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க, காசு வாங்க மாட்டாங்க, தொகுதி ஜமாத்துக்கு அறிவோம் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம குளிப்பாட்ட போகும்போதே சொல்லிடணும், நபி வழி முறைப்படி நான் குளிப்பாட்டுவேன். எனக்கு இந்த குச்சியில் அழுக்கெடுக்கிறது, மர்மஸ்தான முடிகளை களைவது, நகை வெட்டுவதெல்லாம் ஜனாசாக்கு பேர், அதெல்லாம் உசுரோடு இருக்கும் போது செய்கிற வேலை, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு தெளிவாக சொல்லிவிட்டு ஒத்து வந்தார்களே ஆனால் போய் தாராளமாக நீங்கள் இந்த பணியை செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஒரு வலுவான உள்ளத்தை தருவான். ஜனாசாக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மூஞ்சி கழுவுறது, ஒளி செய்கிறது, குளிக்கிறது, இந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் எங்கள் ஊர்களெலாம் மசாலா நிறைய மாறிடுச்சு. இங்கே இருக்குது, மாற்றிக்கிறங்க. எந்த ஆவியும் எந்த ஒரு பேயும் நம்மளை பின்தொடராது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அமர்வில் இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க சொல்லுவோம். அதில் இன்னும் தெளிவான ஒரு விளக்கம் நம்ம கொடுப்போம். நேரமின்மை காரணமாக சீக்கிரம் முடிக்கிறதுனால இருக்கிற மாதிரி இருக்குது. ஜனாசாக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் சொல்கிறதுக்கு, ஜனாசாக்காக துஆ செய்ய சொல்லி மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தை ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தரல. நம்ம ஜனாசா குளிப்பாடக்கூடிய தண்ணி கைப்படாமல், நகம்படாமல், விரல் படாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில ஊர்களில் சொல்கிறாங்க. அப்படிலாம் எந்த ஒரு சட்டமும் இஸ்லாத்தில் கிடையாது. மார்க்கம்